பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்ல, உலகமே தமிழ்நாடு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க நடக்கிறது ஒரு சாதாரண தேர்தல் மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி. தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் விஜய் தானே, இது ஷுவர் தானே. அங்க அடுத்த சில மணி நேரங்கள்ல என்ன நடக்க போகுது, இதை பத்தி தெளிவா இந்த வீடியோல சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என்னைக்குமே இல்லாம இளைஞர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க, 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது ஒரு மாற்றத்தின் தேடல், விஜய் அவர்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நான் விமர்சன ரீதியா ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு மே 4ஆம் தேதி அந்த தீர்ப்பு உங்க கண் முன்னாடி. சோ இப்போது நிலவரப்படி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சி 109 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. திராவிட கோட்டைகள் அதிர வச்சு ஒரு தனிப்பெரும் கட்சியா டிவிக்கு உருவெடுத்திருக்கு. கூட்டம் ஓட்டா மாறாது, அது இதுன்னு சொன்ன அனைத்து விமர்சனங்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மரண அடி அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் இருக்க கேள்வி, வாட் நெக்ஸ்ட்? அடுத்து அங்க என்ன நடக்க போகுது? சிலர் சொல்றாங்க இன்னும் நிறைய சுற்றுகள் பாக்கி இருக்காம், ஸ்டாலின் சார் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுக்கிட்டு மேல வந்துருவாராம். கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இப்ப ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கிற இடங்கள்ல பெரிய மாற்றம் வர வாய்ப்பே இல்ல. செகண்ட், தேர்ட் கூட மாறும், ஆனா ஃபர்ஸ்ட் மாறாது. இன்னும் சிலர் சொல்றாங்க யதார்த்தத்துக்கு விரோதமா திமுக அதிமுக ஆட்சி அமைக்குமா. அவங்க பரம்பரை அரசியல் எதிரிகள், அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அப்படி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்களா இருந்தா அதுதான் அவங்க அரசியல் லாபத்துக்காக எடுக்கிற கீழ்த்தனமான ஒரு முடிவா இருக்கும். சோ அப்படி ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. சோ என் கணிப்புப்படி மாலை 4 மணிக்குள்ளுக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரணும். அப்படி வரும்போது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 118 இடங்கள் அல்லது அதற்கு மேலே எடுக்குமாக இருந்தா தனிப்பெரும் கட்சியா ஆட்சி அமைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஒருவேளை 1-2 சீட் குறையுமா இருந்தா ஏனைய சிறிய கட்சிகளோட ஆதரவோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையை வந்து தங்கள் வசப்படுத்தலாம். சோ என்னுடைய கணிப்புப்படி 100க்கு 95% வாய்ப்பு என்னன்னா, இந்த கிழமை முடிவதற்குள்ளுக்கு தமிழகத்தின் ஆளுநர் மாளிகையில சி ஜோசப் விஜய் ஆகிய நான் தமிழக அரசின் முதலமைச்சராக அப்படிங்கிற முழக்கம் கண்டிப்பா ஒலிக்கும். உண்மை எப்போதும் உறக்க சொல்லப்படும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.